அடுத்ததாக என்ன வாதத்தை முன்வைக்கிறார்? இஹ்லால் என்றால் சப்தமிடப்பட்டது என்பதற்கு ஒரு ஆதாரம் என்ன தெரியுமா? சஹீஹ் முஸ்லிம்ல 1211வது ஹதீஸாக ஒரு ஹதீஸ் வருகிறது. அந்த ஹதீஸ்ல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன சொல்றாங்க? ஹரஜ்னா மா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முவாஃபீனலில் லிஹிலாலி தில்ஹிஜ்ஜா, துல்ஹிஜ்ஜா மாதத்தில் ஹஜ் செய்வதற்காக வேண்டி நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் வெளிக்கிட்டோம். அந்த நேரத்தில் மின்னா மன் அஹல்ல பி உம்ரத்தின், எங்களில் உம்ராவுக்காக வேண்டி இஹ்லால் செய்தவர்கள் இருந்தார்கள். வமின்னா மன் அஹல்ல பி ஹஜ்ஜத்தின் வ உம்ரத்தின், எங்கள்ல ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கும் இஹ்லால் செய்தவர்கள் இருந்தார்கள். வமின்னா மன் அஹல்ல பி ஹஜ்ஜத்தின், எங்களில் ஹஜ்ஜுக்காக மாத்திரம் இஹ்லால் செய்தவர்களும் இருந்தார்கள் என்று இந்த ஹதீஸ்ல வருது. இஹ்லால் செய்தார்கள் என்ற என்ன அர்த்தம்? இஹ்ராம் கட்டினார்கள் என்ற அர்த்தம். தல்பியா சொல்லி இஹ்ராமுக்குள்ளே நுழைந்தார்கள் என்ற அர்த்தம். அதனால அஹல்ல என்று சொன்னாலும் சத்தமிடுதல் என்ற கருத்து தான், இஹ்ராம் என்று சொன்னாலும் சத்தமிடுதல் என்ற கருத்து தான் வருகிறது என்று சொல்லி ஒரு ஆதாரத்தை முன்வைக்கிறார். அதுபோன்று சஹீஹ் முஸ்லிம்ல 1211வது இலக்கத்திலே இடம்பெறக்கூடிய அந்த செய்தியில அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் சொல்லக்கூடிய அந்த செய்தி எங்களுக்கு பார்க்கலாம். அதுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அந்த வார்த்தையை எந்த அர்த்தத்தில் ரசூலா பயன்படுத்துறாங்கன்னு சொன்னா சப்தமிடுதல் என்ற அர்த்தத்துக்கு பயன்படுத்துறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு உம்ராவுக்காக ஹஜ்ஜுக்காக வேண்டி மக்கள் என்ன செய்யறாங்கன்னா மதீனாவிலிருந்து புறப்பட்டு மக்காவுக்கு வராங்க. அப்படி வரக்கூடிய நேரத்தில் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, எங்கள்ல மின்னா மன் அஹல்ல பில் உம்ரதி, எங்கள்ல உம்ராவுக்காக வேண்டி இஹ்ராம் கட்டி தல்பியா சொன்னவர்களும் இருந்தார்கள். அதே போன்று எங்கள்ல ஹஜ் உம்ரா ரெண்டுக்கும் சேர்த்து நியத்து வைத்து இஹ்ராம் கட்டி தல்பியா சொன்னவர்களும் இருந்தார்கள் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தியை முஸ்லிமுடைய 1216வது இலக்கத்தில் இடம்பெறக்கூடிய செய்தியில் எங்களுக்கு பார்க்கலாம். அன்பிற்குரியவர்களே, இந்த ஹதீஸை இவர்கள் சொல்கிறார்களே, இந்த ஹதீஸ் மொழிபெயர்ப்புல எங்கேயாவது அஹல்ல பி உம்ரத்தின் என்று வருது, உம்ராவுக்காக வேண்டி சப்தமிட்டார்கள் என்று யாராவது மொழிபெயர்ப்பார்களா? எங்கேயாவது மொழிபெயர்ப்புல சப்தமிட்டார்கள் என்று இருக்குதா? ரஹ்மத் அறக்கட்டளையிட மொழிபெயர்ப்பா எடுத்தாலும் சரி, இவர்கள் மொழிபெயர்க்கக்கூடிய மொழிபெயர்ப்பா இருந்தாலும் சரி, எப்படி வரணும்? மின்னா மன் அஹல்ல பி உம்ரத்தின், எங்களில் உம்ராவுக்காக சிலர் சப்தமிடக்கூடியவர்கள் இருந்தார்கள். வமின்னா மன் அஹல்ல பி ஹஜ்ஜத்தின் வ உம்ரத்தின், எங்கள்ல ஹஜ்ஜுக்காகவும் உம்ராவுக்காகவும் சப்தமிடக்கூடியவர்களும் இருந்தார்கள். வமின்னா மன் அஹல்ல பி ஹஜ்ஜத்தின், எங்கள்ல ஹஜ்ஜுக்காக மாத்திரம் சப்தமிடக்கூடியவர்களும் இருந்தார்கள் என்று யாராவது இங்கே அஹல்ல என்று வந்த வார்த்தையை சப்தமிடுதல் என்று மொழிபெயர்த்து இருக்கிறார்களா? மொழிபெயர்க்க மாட்டார்கள். அப்படி மொழிபெயர்த்தால் அது ஒரு கேலி கூத்தாக இருக்கும். என்ன ஹஜ்ஜிக்கு சத்தமிடுறது, என்ன உம்ராக்கு சத்தமிடுறது என்று ஒரு புரியாத ஒரு கருத்தாக இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் மக்கள் நடைமுறைப்படுத்தினார்கள் என்று ஆதாரம் காட்டியவர் எதை ஆதாரமாக காட்டினாரோ அந்த ஆதாரத்தில் சப்தமிடுதல் என்ற மொழிபெயர்ப்பே இல்லை. எப்படி மொழிபெயர்க்கப்படுகிறது? மின்னா மன் அஹல்ல பி உம்ரத்தின், எங்களில் உம்ராவுக்காக வேண்டி இஹ்ராம் கட்டியவர்கள் இருந்தார்கள், ஹஜ்ஜுக்காகவும் உம்ராவுக்காகவும் இஹ்ராம் கட்டியவர்கள் இருந்தார்கள், ஹஜ்ஜுக்காக மாத்திரமும் இஹ்ராம் கட்டியவர்கள் இருந்தார்கள் என்று இஹ்ராமுக்குள்ளே நுழைவதை தான் அஹல் என்ற வார்த்தையில் மொழிபெயர்த்து இருக்கிறார்கள். அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அஹல் என்ற வார்த்தையை சப்தமிடுதல் என்ற கருத்தில் தான் மக்கள் பயன்படுத்தினார்களா? இல்லை. அப்ப என்ன அர்த்தம்? இஹ்ராம் கட்டினால் சப்தமிட்டாலும் சப்தமிடாவிட்டாலும் எல்லா நிலையிலும் இஹ்ராமுக்குள்ளே நுழைவதை அஹல்ல என்று அந்த மக்கள் சொன்னார்கள். அந்த கருத்தில் தான் அதை பயன்படுத்தினார்கள் என்பதுதானே இவர்கள் காட்டும் ஹதீஸிலேயே இருக்கக்கூடிய உண்மை. அப்ப ஆரம்பத்திலும் சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலும் சரி, இஹ்ராமுக்காக வேண்டி நுழையக்கூடிய ஒருவர் லப்பைக உம்ரத்தன், இறைவா உனக்காக உம்ரா செய்வதற்கு நான் வந்துள்ளேன் என்று வார்த்தையை சொல்லி இஹ்ராமுக்குள்ளே நுழைந்தார்கள். பிற்காலத்தில் என்ன நடந்துருச்சு? இவங்க லப்பைக உம்ரத்தன் என்பதை சப்தமிட்டு சொன்னாலும் சரி, மனதால் நினைத்தாலும் சரி, இஹ்ராமுக்குள்ளே நுழைவதற்காக அவர்கள் வந்தாலே அஹல்ல என்ற வார்த்தையை அவர்கள் பயன்படுத்தினார்கள் என்று அர்த்தம். அஹல்ல என்ற வார்த்தையின் மூலம் அவர்கள் கருதினார்கள். பிற்காலத்தில் என்ன நடந்தது? அவர்கள் இஹ்ராமுக்குள்ளே நுழைவதை குறிப்பதற்கே அஹல்ல என்ற வார்த்தையை பயன்படுத்தினார்கள் என்பதை நாம் தெளிவாக பார்க்கிறோம். அப்ப அது எப்படி இவர்களுக்குரிய ஒரு ஆதாரமாக அமையும்? தஃப்சீருல் மாவர்தியில, அதாவது அல் மாவர்தியின் தஃப்சீர்ல அந்நுகத்து வல் உயூன், அந்நுகத்து வல் உயூன், நுணுக்கங்களும் பார்வைகளும் என்ற அடிப்படையில் குர்ஆனை பற்றிய நுணுக்கமான குறிப்புகளை ஆழமான விளக்கங்களும் உள்ளடக்கிய ஒரு நூல்ல அபுல் ஹசன் அலி இப்னு முஹம்மது என்பவர் என்ன சொல்கிறார்?
வமா உஹில்ல பிஹி லிகைரில்லா, அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக இஹ்லால் செய்யப்படுவது என்னவென்று சொன்னால், யானி பிகௌலிஹி உஹில்ல, இந்த வார்த்தையிலே இருக்கக்கூடிய உஹில்லவின் அர்த்தம் ஐ துபிஹ, அதனுடைய அர்த்தம் துபிஹ, அறுக்கப்பட்டது என்ற கருத்தை தான் வருகிறது என்று சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறார் தொடர்ச்சியாக, கமா சும்மியல் இஹ்ராமு இஹ்லாலன், இது எப்படி இருக்குது என்று சொன்னா, ஆரம்பத்தில் ஹஜ் உம்ராக்காக வேண்டி ஒருவர் இஹ்ராமுக்குள்ளே நுழைவது இஹ்லால் என்று அழைக்கப்பட்டது. காரணம் லி ரஃபி அஸ்வாத்திஹிம் இந்தஹு பித்தல்பியா, தல்பியா சொல்லும்போது அவர்கள் சப்தத்தை உயர்த்தி சொன்னார்கள். ஹத்தா சாரஸ்மன் லஹு வ இல்லம் யுர்ஃபா இந்தஹு சௌத்துன், பிறகு எந்த அளவுக்கு இது மறுவி விட்டது என்றால் மாறிவிட்டது என்று சொன்னால், மக்கள் குரலை உயர்த்தாமல் தல்பியா சொன்னாலும் அது இஹ்லால் என்றுதான் அழைக்கப்பட்டது. இதுதான் அரபு மக்களுடைய மொழியின் பயன்பாடு. ஆரம்ப காலத்தில் தல்பியாவை சப்தத்தை உயர்த்தி சொல்லி எஹ்ராமுக்குள்ளே நுழைந்தார்கள். அதனால எஹ்ராமுக்குள்ளே நுழைவதை இஹ்லால் என்று சொன்னார்கள். அது எந்த அளவுக்கு மாறிச்சு, ஹத்தா சார இஸ்மன் லஹு, இந்த கருத்து எந்த அளவுக்கு மாறிவிட்டது என்றார் அவர்கள் தொடர்ச்சியாக பயன்படுத்தி வந்த காரணத்தினால், வ இல்லம் யுர்ஃபஉ இந்தஹு சௌத்துன், இந்த இஹ்லால் என்ற வார்த்தை அவர்கள் சப்தத்தை உயர்த்தாவிட்டாலும் எஹ்ராமுக்குள்ளே நுழைவதற்கு பயன்படுத்தி விட்டார்கள். இப்போ சப்தமிடுதல் என்ற கருத்து எஹ்ராம் என்றதுக்கு வராது. அஹல்ல என்று சொன்னால் எஹ்ராமுக்குள்ளே நுழைந்தார் என்று கருத்தே தவிர சப்தமிட்டு கொண்டு நுழைந்தார் என்ற கருத்தில் வராது. ஒருவர் சப்தமிடாமல் தன்னளவில் சொல்லிக்கொண்டு மனதில் சொல்லிக்கொண்டு தல்பியாவை சொல்லிக்கொண்டு எஹ்ராமுக்குள்ளே நுழைந்தாலும் அஹல்ல என்றுதான் அதற்கு அர்த்தம் என்று அதனுடைய கருத்து மாறிவிட்டது என்பதை பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனால் தஃப்சீருல் இஸ் இப்னு அப்துஸ்ஸலாம் என்று சொல்லக்கூடிய சாஃபி மத்ஹபில் ஒரு முக்கியமான அறிஞர், இவர் ஒரு முக்கியமான தஃப்சீர் அறிஞர், அபு முஹம்மது இஸ்ஸுத்தீன் அப்துல் அசீஸ் இப்னு அப்துஸ்ஸலாம் என்று சொல்லக்கூடியவர் என்ன சொல்கிறார், உஹில்ல பிஹி, இந்த இஹ்லால் என்பதற்கு அர்த்தம் என்னடா, சும்மிய தபுஹு இஹ்லாலன், ஒரு அறுத்தலை இஹ்லால் என்ற கருத்தில் அவர்கள் சொன்னார்கள். லி அன்னஹும் கானு யஜ்ஹரூன அலைஹி பி அஸ்மாஇ ஆலியத்திஹிம், அந்த அறுத்தல் பணியின் போது அவர்கள் தங்களுடைய தெய்வங்களின் பெயர்களை சொன்னார்கள். ஃபசும்மிய குல்லி தபுஹின் இஹ்லாலன், ஒவ்வொரு தபுகையும் ஒவ்வொரு அறுத்தலையும் அவர்கள் இஹ்லால் என்று தான் அழைத்தார்கள். கமா சும்மியல் எஹ்ராமு இஹ்லாலன், அது எப்படிப்பட்ட ஒரு நிலை என்று சொன்னால், எஹ்ராமுக்குள்ளே நுழைபவரும் இஹ்லால் செய்பவர் என்று அழைக்கப்பட்டார். லில் ஜஹ்ரி பி தல்பியா, அவர்கள் தல்பியாவின் போது சப்தத்தை உயர்த்தி சொன்ன காரணத்தினால், வஹில்லம் யுஜ்ஹர் பிஹா, அதே நேரத்தில் சப்தத்தை உயர்த்தாமல் தல்பியா சொன்னாலும் அவரும் இஹ்லால் செய்பவர் என்றே அழைக்கப்பட்டார் என்று தெல்ல தெளிவாக, தல்பியாவில் சப்தமிட்டு சொல்லுவது என்பது இஹ்லால் என்பதுடைய கருத்துக்கு சம்பந்தம் இல்லாத ஒன்றாக மாறிவிட்டது என்பதை அல் இஸ் இப்னு அப்துஸ்ஸலாம் அவர்களுடைய தெளிவான அந்த கருத்திலிருந்து நாங்கள் புரிந்து கொள்கிறோம். இது எல்லாம் என்ன ஆதாரங்கள், மக்களின் பயன்பாடு, மக்கள் எந்த கருத்தில் இதை பயன்படுத்தினார்கள் என்பதற்கு ஆதாரங்களே தவிர இது மார்க்கத்தில் நாங்கள் அடிப்படையான தலீலாக முன்வைக்கக்கூடிய ஒன்றல்ல. கருத்தை மக்களிடமிருந்து புரிந்து கொள்ளலாம் என்று சகோதரர் ரசான் அவர்களும் சொன்னாரா இல்லையா? அந்த அடிப்படையில் சொல்கிறோம், மக்களுடைய பயன்பாடு இப்படிதான் இருந்தது. ஏன் மக்களை திசை திருப்புகிறீர்கள்? அல்லாஹ் எதை ஹராமாக்கினானோ அதை மட்டும் ஹராம் என்று சொல்லுங்க. அல்லாஹ் ஹராமாக்காததை ஏன் ஹராம் என்று நீங்க சொல்றீங்க? அல்லாஹ் அறுத்தலின் போது அல்லாஹ் அல்லாதவர்களுடைய பேரை சொன்னா ஹராம் என்று சொன்னான் என்றால் அதைத்தானே நீங்கள் ஹராம் என்று சொல்ல வேண்டும். அறுத்தல் சம்பந்தப்படாதவைகளை எப்படி நீங்கள் ஹராம் என்று சொல்வீர்கள்? இதுதான் கேள்வியாக இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே சப்தமிட்டாலும் சப்தமிடாவிட்டாலும் எஹ்ராமுக்குள்ளே நுழைவதையே அஹல்ல என்ற வார்த்தையின் மூலம் மக்கள் பயன்படுத்தினார்கள் என்பதுதான் உண்மையே தவிர, சப்தமிடுதல் என்றது அடிப்படையாக வச்சு இனிமேலும் இஹ்ராம் என்பதை மக்கள் புரிய மாட்டார்கள் என்பதை இதன் மூலம் நாங்கள் தெளிவாக பதிவு செய்து கொள்கிறோம்.